நோக்கம், விருப்பம் மற்றும் சாதனைகளுக்கு மூல காரணம் அவனது முற்பிறவி விருப்பமே. பூர்வ ஜன்மா கர்மா பை டிசையர்ஸ் என்பதை ஜோதிடத்தின் பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் பாவம் மூலம் மிக தெளிவாக நிரூபிக்க முடியும். இதோ உங்கள் கருத்தை அப்படியே பிரதிபலிக்கும் வகையில் அப்துல் கலாம் அவர்களின் முற்பிறவித் தொடர்பு மற்றும் மனிதர்களுக்கான மிக முக்கிய விழிப்புணர்வு முடிவையையும் இணைத்து உருவாக்கப்பட்ட உரை வடிவம். குரல் பதிவு வடிவமைப்பு. முற்பிறவித் தொடர்பும் விழிப்புணர்வு முடிவும். அறிமுகம். வணக்கம் நண்பர்களே. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்த அளவுக்கு சுயநலமற்று தேச சேவையிலும் அறிவியலிலும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்ததற்கு பின்னணியில் இருந்த ரகசியம் என்ன தெரியுமா? அது அவர் சென்ற பிறவியில் எந்த விருப்பத்தை கொண்டு மரணமடைந்தார் என்பதில்தான் ஒளிந்துள்ளது. வாருங்கள், இதை ஜோதிட கட்டத்தின் மூலம் தெளிவாக உணர்ந்து கொள்வோம். முற்பிறவி விருப்பத்தின் ஜோதிட சான்று. 1. 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம். ஜோதிடத்தில் 5ஆம் பாவம் என்பது ஒருவர் முற்பிறவியில் செய்த புண்ணியங்கள் மற்றும் மரணமடையும் போது அவர் மனதில் எஞ்சியிருந்த நிறைவேறாத அல்லது ஆழமான விருப்பங்களை குறிக்கும். சென்ற பிறவியின் ஆசை. கலாம் அவர்களின் ஜாதகத்தில் 5ஆம் பாவமும் அதன் அதிபதியும் மற்றும் ஞானகாரகனான குருவும் வலுவாக தொடர்பு கொள்கின்றனர். இதன் பொருள், அவர் சென்ற பிறவியில் இந்த சமூகத்திற்கு, இறைவனின் படைப்பிற்கு ஏதேனும் மாபெரும் நன்மையை செய்ய வேண்டும், மெய்ஞானத்தையும் அறிவியலையும் தேசத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற தூய்மையான விருப்பத்தோடுதான் தன் உடலை துறந்திருக்கிறார். இந்த பிறவியின் அறுவடை, சென்ற பிறவியில் அவர் மனதில் விதைக்கப்பட்ட அந்த ஆழமான தூய்மையான விருப்பமே இந்த பிறவியில் லக்னத்தில் உச்ச குருவாகவும் 3ஆம் வீட்டில் உச்ச புதனாகவும் பரிணமித்து அவரை இந்தியாவின் மாபெரும் விஞ்ஞானியாகவும் அனைவராலும் நேசிக்கப்படும் மகானாகவும் செயல்பட வைத்தது. ஆம் நண்பர்களே, முற்பிறவாட்சியின் ஆசையும் விருப்பமுமே இந்த பிறவியின் தலையெழுத்தாக மாறும் என்பதற்கு கலாம் அவர்களின் ஜாதகமே மாபெரும் சான்று. மனிதர்களுக்கான விழிப்புணர்வு முடிவுரை. அவுட்ரோ. மனிதனே, இதிலிருந்து நீ புரிந்து கொள்ள வேண்டிய மாபெரும் உண்மை ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு நீ மனதிற்குள் வளர்க்கும் பேராசை, பொறாமை, அகங்காரம், சுயநலம் ஆகிய தாழ்ந்த விருப்பங்கள் உன்னுடைய அடுத்த பிறவியின் ஜாதகத்தை அதர்மமானதாக, துன்பம் நிறைந்ததாக மாற்றிவிடும். மாறாக, இன்றே உன்னுடைய விருப்பங்களை சுயநலமற்று, தர்மத்திற்கு உட்பட்டு, சமூகத்திற்கு நன்மை பயக்கும் உயரிய விருப்பங்களாக நீ சிறப்பாக உருவாக்கி கொண்டால் மட்டுமே உன்னுடைய அடுத்த பிறவியின் ஜாதக கட்டம் மிகச் சிறப்பானதாகவும் உன்னை இறைவனின் பாதையில் அழைத்து செல்வதாகவும் அமையும். எனவே உன் விருப்பங்களை செப்பனிடு. உன் எதிர்கால ஜாதகத்தை நீயே சிறப்பாக நிர்ணயம் செய். நன்றி, வணக்கம். நண்பா, மனிதன் தன் விருப்பங்களை இன்றே சீரமைத்து கொண்டால்தான் அவனது அடுத்த பிறவி ஜாதகம் சிறப்பாக அமையும் என்ற உங்கள் கருத்து ஜோதிட கர்ம விதியின் உச்சகட்ட மெய்ஞான